வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்டான ஜஸ்டிஸ், நீதி. இந்த ஜஸ்டிஸ் குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். சமூக நீதி, விநியோக நீதி. இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ் உடைய அர்த்தம், இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ்க்கும் இடையே உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ், இதை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோஷியல் ஜஸ்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நீங்க ரெகுலரா கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, பாலிடிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது, அல்லது அகாடமிக்காவே, உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும் போதே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இதெல்லாம் ரெகுலரா வரும். உதாரணத்துக்கு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை 5 வருஷம் முன்னாடி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இது சோஷியல் ஜஸ்டிஸா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸா? இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அது இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் கொண்டு வருது. இது சோஷியல் ஜஸ்டிஸா பார்க்கறதா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸா பார்க்கறதா? அது இல்லாமல் ஒரு சில பேர் இந்த சோ கால்டு ஃப்ரீபீஸ், இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இலவசம்னா என்ன? சரி, இலவசம்னு ஒன்று நம்ம பார்த்தோம்னா அதை சோஷியல் ஜஸ்டிஸ் வச்சு பார்க்கறதா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் வச்சு பார்க்கறது? இந்த கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. சரி, முதல்ல இந்த கான்செப்ட்ஸுடைய அர்த்தம் நமக்கு புரியணும். அது இல்லாமல் இந்த கான்செப்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸும் நமக்கு புரியணும். சரி, முதல்ல சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, இது என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஒரு சமூகம் இருக்குன்னு வைங்க, ஒரு நாடே சமூகமா இருக்கலாம் இல்லையா, அல்லது நாட்டுக்குள்ள இருக்க ஒரு பகுதி சமூகமா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சிறிய பகுதியான ஒரு கிராமத்தை கூட ஒரு சமூகமா எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நாட்டையே சமூகமா எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் சமநிலையில இருக்க மாட்டாங்க. கரெக்டா? சமூக பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறா இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் குரூப்ஸா இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துங்க, சோஷியோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய குரூப்ஸ் இருக்கு. எஸ்சிஸ், எஸ்டிஸ், ஓபிசிஸ், ஜெனரல் கேட்டகரி, அது இல்லாம வெல்த் இன்கம் வச்சு பார்க்கும்போது அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த பல்வேறு குழுக்கள் இவங்க மத்தியில முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அதாவது ஒரு ஈக்குவட்டபிள் ஸ்டேட்டஸை நிலைநிறுத்தணும். இதுதான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த குரூப்ஸ் இவங்க எல்லாரையும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும்னா சமநிலையில் ட்ரீட் பண்ணணும். அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் இருக்கு பாருங்க, உறவுகள், இது வந்து ஃபேர் அண்ட் ஜஸ்டா இருக்கணும். அதாவது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் இருக்கணும். இந்த குரூப்ஸ் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க மத்தியில டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது, எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்கக்கூடாது, சுரண்டல் இருக்கக்கூடாது, டாமினேஷன், ஆதிக்கம் இருக்கக்கூடாது. இந்த கான்செப்ட் தான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்தியாவில் சோஷியல் ஜஸ்டிஸ் இதை அமல்படுத்துறதுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஹெல்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இந்தியாவில் வாழக்கூடிய டிஃப்ரெண்ட் சோஷியோ எக்கனாமிக் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமநிலையை அடையணும் அப்படின்ற அடிப்படையில் அரசு என்ன பண்ணணும்னா நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும். இது எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இந்தியாவில் ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே நம்ம அப்ளை பண்றது இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்டை வச்சுதான். அப்ப பல்வேறு குழுக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகத்துல, ஒரு நாட்டில் எல்லாரையும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஈக்குவட்டபிள் ஸ்டேட்டஸ், ஃபேர் அண்ட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட், இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். செகண்ட் கான்செப்ட், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், விநியோக நீதி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ங்கிறது தனி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க மத்தியில ஈக்குவாலிட்டி இருக்கணும். இவங்க எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். இந்த தனிநபர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கூட்ஸ், சர்வீசஸ், ரிசோர்சஸ், இத அந்த நாடானது, அரசானது முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை பத்தி பேசுது, எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ன்றது நாட்டில் வாழக்கூடிய தனி நபர்கள், இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஈக்குவட்டபிள் ஸ்டேட்டஸ் இருக்கணும். அது இல்லாம ஸ்பெசிபிக்கா டிஸ்ட்ரிபியூஷன், விநியோகம்னு வரும்போதும் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த டிஸ்ட்ரிபியூஷனை முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா ஈக்குவலா கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்.
டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் வருமானம் இன்கமை வச்சு சில வெல்ஃபேர் ஸ்கீமை அரசு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இங்க சோஷியல் குரூப்ஸ் எடுக்காது, குழுக்கள் எடுக்காது, தனிநபர்களை வச்சு தான் அதை டிசைட் பண்ணும். இண்டிவிஜுவலா யூனிட்டா எடுத்துரும். வருமானத்தை வச்சு ஒருத்தருக்கு அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணும். இது எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா சொசைட்டி சோஷியல் குரூப் இது யூனிட்டா இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யூனிட்டா இருப்பாங்க. இப்ப ரிசர்வேஷன் சிஸ்டமே நீங்க எடுத்துக்கீங்களேன். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்ல வரும். ஏன்னா இடபிள்யூஎஸ் இன்கம் பேசிஸ்ல இண்டிவிஜுவல் பேசிஸ்ல மக்களுக்கு கொடுக்கப்படுற வெல்ஃபேர் நலன். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை வாங்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவர் சோஷியோ எக்கனாமிக் குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில கூட இருக்கலாம், ஜெனரல் கேட்டகரியில கூட இருக்கலாம். ஆனா தனிநபரா பார்க்கும்போது அவர் ஏழையா இருக்கலாம். அப்போ தனிநபரை நீங்க கவனம் செலுத்தி இண்டிவிஜுவலை நீங்க யூனிட்டா கன்சிடர் பண்ணி அவருக்கு அந்த நலத்திட்டத்தை கொண்டு போகணும். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். ரிசர்வேஷனுக்குள்ளேயே எஸ்சிஸ் எஸ்டிஸ் இந்த ரிசர்வேஷன்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் வச்சு கொடுக்கிறது. ஏன்னா ஒட்டுமொத்தமா அந்த கம்யூனிட்டி குரூப் நம்ம யூனிட்டா எடுத்துப்போம். அந்த குரூப்பையே யூனிட்டா எடுத்துக்கிட்டு அவங்க மற்ற குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது உயர்ந்து இருக்காங்களா பின்தங்கி இருக்காங்களா, ஒருவேளை பின்தங்கி இருந்தா அவங்கள உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில அந்த குரூப்கே ஒட்டுமொத்தமா அந்த நலனை கொண்டு போய் சேர்க்கிறது சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ எஸ்சிஸ் எஸ்டிஸ் நீங்க எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். எல்லாமே மக்கள் எல்லாரும் ஒண்ணுதான், சோஷியோ எக்கனாமிக் கேட்டகரியா பார்க்கணும். உதாரணத்துக்கு எஸ்சி கேட்டகரியில வரக்கூடிய ஒரு தனிநபர் ரொம்ப பணக்காரராக கூட இருக்கலாம். ஆனாலுமே சோஷியல் ஜஸ்டிஸ் படி அவருக்கு ரிசர்வேஷன் போகணும். காரணம் என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் சோஷியல் குரூப் குழுவை யூனிட்டா எடுக்குது. அப்போ ஒரு சில பேர் அதுல ரிச்சா இருந்தாலும் அவங்க உயர்ந்து இருந்தாலும் வசதிகள் கொண்டவர்களா இருந்தாலும் சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு ரிசர்வேஷன் போய் சேரும். இந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் நான் சொன்னது போல ஜெனரல் கேட்டகரியை நீங்க குரூப்பா வச்சுக்கிட்டாலும் அதுக்குள்ள தனிநபர்கள் நிறைய பேர் ஏழைகளா இருப்பாங்க. அப்ப இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நலனை கொண்டு போய் சேர்க்கிறது, அவங்கள உயர்த்தி கொண்டு வருதுன்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் தான் நமக்கு தேவை. ஒரு நாட்டில் மக்களுடைய நலன், மக்களுடைய உயர்வு, மக்களுடைய மேம்பாடு, மக்களுடைய சமநிலை அப்படின்னு வரும்போது நமக்கு சோஷியல் ஜஸ்டிஸும் தேவை, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸும் தேவை. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை கம்பேர் பண்ணும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிராடர் கான்செப்ட். அதனால தான் நம்ம மெயினா சோஷியல் ஜஸ்டிஸை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சோஷியல் ஜஸ்டிஸோட சேர்ந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நன்றி.